கொலஸ்ட்ரால் நன்மையா தீமையா என்பதை பற்றி இப்பொழுது நாம் சிறு மணித்துளிகள் யோசிக்க போகிறோம். கொலஸ்ட்ராலே வேண்டாம், எண்ணெய் பலகாரமே வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு கருத்து கடந்த 30-40 வருடங்களாக நம் மத்தியில் நிலவி வருகிறது. இதற்கு கொலஸ்ட்ரால் நமக்கு சரீரத்தில் எந்த பங்கு வகிக்கிறது என்பது நாம் தெரிந்து கொண்டோமானால் நலமாக இருக்கும். ஒரு செல் என்பது, அதாவது தாய் தகப்பன் வந்த பாதி செல், அதாவது உயிரணு சேர்ந்து ஒரு செல் தான் கருங்கிறது. அது 2, 4, 8, 16 மல்டிப்ளை ஆகும். அதுல இருந்து வர ஒரு செல் கிட்னியாக, ஒரு செல் மூல நரம்பாக, ஒரு செல் ரத்த நாளங்களாக, ஒரு செல் இருதயமாக மாறி கண்ட்ரோல் மல்டிப்ளிகேஷன் போய் தான் அது ஒரு குழந்தையா மனிதனாக நாம் உருவெடுக்கிறோம். இந்த உருவெடுத்த பிறகும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த செல் ஆனது வளர்ந்து தேய்ந்து இறந்து திரும்ப புது செல் ஃபார்ம் ஆகணும். அது இங்கிலீஷ்ல சொல்ல போனால் செல் சைக்கிள், அது செல் மெட்டபாலிசம் என்று சொல்கிறோம். அது செல் கோஸ் த்ரூ அ ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன். அந்த ஒரு செல் ஆனது கிட்னியா மாறுது என்று சொன்னேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் டிஃபரன்சியேஷன். அந்த செல் ஆனது டிஃபரன்சியேஷன் போய் கண்ட்ரோல் மல்டிப்ளிகேஷன் போய் டீஜெனரேட் ஆகி ப்ரோக்ராம் செல் டெத், அப்பாப்டோஸ். அப்படின்னா ஆண்டவனுடைய சிருஷ்டிப்புல அந்த செல் ஆனது கட்டாயமாக இறந்துரும், புது செல் முளைக்கணும். இதுதான் செல் சைக்கிள் மெட்டபாலிசம். இந்த செல் அந்த மாதிரி இறந்து போகாம வளர்ந்துகிட்டே போச்சுன்னா, அல்லது நோ டிஃபரன்சியேஷன் ஃபாலோட் பை அன்கண்ட்ரோல் மல்டிப்ளிகேஷன் தான் கட்டி கேன்சர். அதனால ஆண்டவனுடைய அமைப்பு இந்த செல் சைக்கிள் மெட்டபாலிசம் வளர்ந்து தேய்ந்து இறந்து புதியது முளைக்க வேண்டும் என்பது 2-3 நாளைக்கு உள்ளாக எல்லா செல்லையும் நடக்குது. அப்படியானால் ஒவ்வொரு நிமிஷமும் கோடிக்கணக்கான செல்ஸ் நம்முடைய சரீரத்தில் இறந்து புதுசு முளைப்பிக்கப்பட வேண்டும். இந்த செல்ஸ் இவ்வளவு தூரம் தான் வளரணும், அப்புறம் தேஞ்சிடணும். இத்தனை செல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தோல் எடுத்துக்கோங்க, கீழே பேசல் செல் இருக்கு, அதுக்கப்புறம் கொலம்னாரம் மாறும், அப்புறம் ஸ்குவேமஸா வரும், ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் 4 to 5 லேயர்ஸ் வரும், அப்புறம் பிக்டாட்டிக் லீக்கியஸ் அது ஷெட் ஆயிரும், கெரட்டின் டெப்ரி ஆயிடும். இதுதான் டிஃபரன்சியேஷன். ஒவ்வொரு நிமிஷம் நடந்து கொண்டே இருக்கு. இல்லை என்றால் அதுல வியாதி வரும். இந்த செல்லை கவர்ன் பண்றதுக்குன்னு ஒரு ஹார்மோன் இருக்கு, போலீஸ் ரோந்து வர மாதிரி. அந்த சர்வேலன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஆண்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன். அது இருந்தாதான் அந்த செல்லுடைய லைஃப், அல்லது செல் இறந்து புதுசா அது முளைப்பிக்கப்பட முடியும். அல்லது செல்லை உயிர்ப்பிக்கிற சத்து, அது உயிர் சத்து நம்ம தமிழ்ல அழைக்கிறோம். அந்த ஆண்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜனும் கொலஸ்ட்ரால் தான் வருது. அந்த ஆண்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் கொலஸ்ட்ரால் இருந்து வர்றதுனால அந்த ஆண்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜனுக்கு என்ன பேரு, கொலஸ்ட்ரால் தான் எடுக்கிறோம். கொலஸ்டிரால் ஸ்டீராய்டு ஹார்மோன். அப்படின்னா கொலஸ்ட்ரால் தான் ஒரு செல்லை உயிர்ப்பிக்கிற சத்து அல்லது உயிர் சத்து. அது அப்படி இல்லைன்னா அந்த செல் கட்டியா போயிடும், இல்லை இறந்துரும், புதுசா முளைக்கப்படாது. அப்ப தேய்மான வியாதி நமக்கு வரும். அந்த புதிய செல் மெம்பரேன் ஃபார்ம் ஆகிறது வந்தாதான் அந்த செல்லுன்றது வரும். அந்த செல் மெம்பரேனுக்குள்ளதான் அந்த தண்ணி மாதிரி காம்பவுண்ட் இருந்தா அது ஒரு செல் ஃபார்ம் ஆகுது. செல் மெம்பரேன், the remarkable cell membrane which does 1001 functions, அது எல்லாமே கொலஸ்ட்ரால் தான் வருது. சிம்பிளா சொல்ல போனா கொலஸ்ட்ரால் தான் நம்முடைய செல்லு, கொலஸ்ட்ரால் தான் நம்முடைய செல்லை உயிர்ப்பித்து கட்டி கேன்சர் போக விடாம பாதுகாத்து செல்லு இறந்து போற செல்லை பிழைப்பூட்டுற சத்தும் உயிர் சத்தும் கொலஸ்ட்ரால் தான். செல்லும் கொலஸ்ட்ரால் தான், செல்லோடைய காப்பாத்துற உயிர் சத்தும் கொலஸ்ட்ரால் தான். அப்ப ஒரு வார்த்தையில சொல்ல போனா கொலஸ்ட்ரால் நம்ம ஜீவநாடி, அல்லது நம்முடைய செல்லுடைய உயிர் கொலஸ்ட்ரால் தான் வருது. அப்ப நம்ம கொலஸ்ட்ரால் வேணுமா வேண்டாமா? கொலஸ்ட்ரால் வேண்டும்ன்ற அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அடுத்த கேள்வி, கொலஸ்ட்ரால் அப்ப நம்ம எதுல இருந்து வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். கொலஸ்ட்ரால் நமக்கு அதாவது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம், இன்றியமையாத எண்ணெய் கொழுப்பு. அந்த கொழுப்பு நமக்கு 25 டீஸ்பூன் ஒரு நாளைக்கு தேவைப்படுது. அந்த இன்றியமையாத கொழுப்பு நம்ம சாப்பிட்றப்பதான் அதுல இருந்து பாடி என்ன பண்ணும், கொலஸ்ட்ராலை தயார் பண்ணி அதை எல்டிஎல்லா டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, ஒரு சேரியட்ல தூக்கி சுமந்துட்டு போகுது. அது அப்ப புது செல் மெம்பரேன் ஃபார்ம் ஆகிறப்போ அந்த கொலஸ்ட்ரால் எஸ்டர்ஸை டொனேட் பண்ணும். டொனேட் பண்ணிட்டு புது செல் மெம்பரேன் ஃபார்ம் ஆன உடனே எல்டிஎல் ஹெச்டிஎல்லா மாறிக்கிறோம். அந்த செல் மெம்பரேன் இறந்து போற செல்ல இருக்க மெம்பரேன் ஹெச்டிஎல் அட்டாச் ஆகி எல்டிஎல்லா மாறிக்கிறோம். அப்படின்றப்போ எல்டிஎல்
புது செல் மெம்பரேன் உண்டாகிறதுக்கு கொலஸ்ட்ரால் டொனேட் பண்ணும். அல்லது ஸ்டீராய்டு ஹார்மோன், உயிர் சத்து, மற்ற கேட்டகாலமின்ஸ், பறக்கிற சண்டை போடுற ஓடுற ஹார்மோனும் கேட்டகாலமின்ஸும் ஸ்டீராய்டு ஹார்மோனுமா. அந்த ஸ்டீராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ்க்கு கொலஸ்ட்ரால் டொனேட் பண்ணிட்டு ஹெச்டிஎல் மாறிக்கிறோம். பைல் ஆசிட் சிந்தசிஸ்க்கும் கொலஸ்ட்ரால் எஸ்டர் டொனேட் பண்ணிட்டு பித்தம் டொனேட் பண்ணிட்டு ஹெச்டிஎல் மாறிக்கிறோம். இது நிமிஷத்துக்கு நம்ம பாடியில நடந்துகிட்டே இருக்குது. இந்த கொலஸ்ட்ரால் மூளை நரம்புல ஆண்டவன் எதுல பண்ணிருக்கிறான்னு சொல்லி பேர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பார்த்துருப்பீங்க. மூளை வந்து கொலன்னு இருக்கும், வெள்ளையா மினுங்கிட்டு இருக்கும். அது ஃபுல்லா தேவனுடைய அமைப்பு வந்து கொழுப்புல தான் பண்ணிருக்கிறாரு. இங்கிலீஷ்ல பாஸ்போலைபிட்ஸ், ஸ்பிங்கோலைபிட்ஸ் சொல்றோம். இப்போ தசை இருக்குது, இருதய தசையோ அல்லது கை ஆற்ற அந்த தசை, ஸ்கெல்டல் மசில், கார்டியாக் மசில்லாம் புரோட்டீன்ல பண்ணிருக்கிறாரு. அது ஃபுல்லா ரெட் கலர், சிவப்பு கலர், பிரவுன் கலர்ல இருக்குது. இப்போ இருதயமோ அல்லது கை மசிலோ ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்ம ஒரு 60-90 தடவை வேணா அது ஆடும், வேலை பார்க்கும். ஆனா மூளையோட ஸ்பீட் என்னன்னு சொன்னீங்கன்னா மின்னல் வேகம், எலக்ட்ரிசிட்டி ஸ்பீட்ல அது கண்டக்ட் பண்ணுது. ஒரு கன அங்குலம் மூளையில நீங்க பாத்தீங்கன்னா 200 பில்லியன் செல்ஸ் இருக்கு, 300 ட்ரில்லியன் கனெக்ஷன்ஸ் இருக்கு. அதான் ஆண்டவனுடைய அற்புதமான படைப்பு, உங்களை என்னையும் படைச்சிருக்கிறாரு. அப்படி அந்த மண்ணோட மண்ணா போன அநேக உயிர் மக்களுடைய கருக்கலைக்கப்பட்ட தங்கங்களும் அந்த மாதிரிதான் அற்புதமாக படைக்கப்பட்ட மனிதர்கள். அந்த எல்லா மூளையும் நிமிஷத்துக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை என்ன செய்யணும், வளர்ந்து தேஞ்சு இறந்து புதுப்பிக்கப்படணும். அப்ப எவ்வளவு கொலஸ்ட்ரால் நமக்கு தேவைப்படுது டயட்ல இல்லையா? அதுதான் மூல நரம்பு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உள்ள போற ரத்த நாளங்கள் எல்லாத்தையும் ஆண்டவன் பேடிங் ஆஃப் ஃபேட்டுக்குள்ளதான் கொடுத்துருக்கிறாரு. கிட்னியை வந்து அப்பதான் இப்படி குத்துனீங்கன்னா கூட அந்த ரத்த நாளங்கள் செதையாது. ஏன்னா அந்த அடிப்போஸ் டிஷ்யூ என்ன செய்யும், ஒரு மாதிரி அதை ரெசிஸ்ட் பண்ணாம ஒரு மாதிரி அதை பாதுகாத்துக்கிறோம். இப்ப வயிறு ஃபுல்லா அப்டமின் இருக்கு, இதுல வந்து எலும்பு கூட கிடையாது. ஒரு குத்துறீங்க, அது உள்ள இருக்கிற அந்த இன்டெஸ்டைன் மறந்துட்டு இருக்க ரத்த நாளங்கள் டேர் ஆயிரும், டேமேஜும் ஆயிரோடாம பாதுகாக்கிறதுக்கு அந்த ஃபுல்லா மெசன்ட்ரிக் பேட் ஆஃப் ஃபேட்டுக்குள்ள கொடுத்துருக்காரு. அது மாத்திரமல்ல, நீங்க கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு மேல அப்சார்ப்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் இன்டெஸ்டைன் சொல்லுவோம். அதாவது விரிச்சு போட்டு அந்த உறிஞ்சுற தன்மை நீங்க விரிச்சு போனா 5-20 கிலோமீட்டர் சர்ஃபேஸ் ஏரியா அப்சார்ப்டிவ் கெப்பாசிட்டிய அண்ட் ஒரு ஜான் அப்டமினுக்குள்ள சுருக்கி வச்சிருக்காரு. மடிப்பு, ஃபோல்டிங் மெக்கானிசம், the villi are folded, folio are folded, intestine are folded. அப்ப அந்த சுருங்க அப்படி மடிக்கு கொடுக்கறப்போ அது முடிச்சு விழுந்துருச்சுன்னா இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன் போயிடும். ஆனா அப்படி இல்லாம அதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காரு மெசன்ட்ரி, ஒமெண்டம், அது ஃபுல்லா ஃபேட் தான். அந்த ஃபேட்டி அடிப்போஸ் டிஷ்யூ இஸ் வண்டர்ஃபுல் டிஷ்யூ. அது நமக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுது, நிறைய ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இட்ஸ் அன் எண்டோக்ரைன் செல் பேசிக்கலி. அதுவும் ஒரு ஹார்மோன் செக்ரீட் பண்ணி நம்மளை பாதுகாக்குது. அண்ட் அந்த அந்த முடிச்சு விழாம, இன்டெஸ்டைன் குடல் முடிச்சு விழுந்து அப்ஸ்ட்ரக்ஷன் போகாம, வால்வுலஸ் போகாம இருக்கிறதும் அந்த கொழுப்பு தான். அது நமக்கு தேவைப்படுது இன்றைய அதே மாதிரி அந்த முதுகுல கிட்னியை ஒட்டி வச்சிருக்கிறாரு. நம்ம 4 கால் நடக்கல, 2 கால் நடக்கிறோம். அதை முதுகுல பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது பெரினெஃப்ரிக் ஃபேட். அப்ப நம்ம கொழுப்பே இல்லாத, இன்றியமையாத கொழுப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்றோம்னா அந்த ஃபேட் மெல்ட் ஆகி என்ன செஞ்சிடும், கிட்னி டோஸ் ஆயிடும். டோஸ் ஆயிடுச்சுன்னா ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் வரும். இந்த மாதிரி அநேக சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த எல்லா செல்ஸுமே கொலஸ்ட்ரால் தான், செல்ல உயிர்ப்பிக்கிற உயிர் சத்து கொலஸ்ட்ரால் தான். அதனால கொலஸ்ட்ரால் நம்ம ஜீவனாடின்னு ஒரு நக்ஷல்ல சொல்லி கொடுத்தேன். நம்முடைய உயிர் வந்து செல்ஸுடைய உயிர். அப்ப மனுஷனுடைய உயிர் கொலஸ்ட்ரால் தான் வருது. அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன்ல 5 வகையான எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். அது கொலஸ்ட்ரால், எல்டிஎல், ஹெச்டிஎல். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுவும் அந்த இன்றியமையாத கொழுப்பை டிரான்ஸ்போர்ட் பண்ற புரோட்டீன். அது நிறைய இருக்கணும். இந்த ஹெச்டிஎல் வந்து 60 கீழே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா 45 கீழே 3 மடங்கு தேய்மான வியாதிகள், மாரடைப்பு கூடும், சுகர், பிரஷர் வியாதி கூடும். 45 கீழே குறைஞ்சிருச்சு ஹெச்டிஎல்னா 6 மடங்கு மாரடைப்பு, பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு கூடும். தேய்மான வியாதிகளாகிய சக்கர வியாதி, பிரஷர் வியாதி, கட்டிகள். ஏன்னா அந்த ஹெச்டிஎல், எல்டிஎல் குறையிறப்போ கொலஸ்ட்ரால், உயிர் சத்தும் இருக்காது. அப்போ செல் என்ன செய்யும், அந்த கண்ட்ரோல் இல்லாம கட்டி கேன்சரா போயிடும். அதனால ஃபைப்ராய்டு யூட்ரஸ், மார்பு கட்டி, ஃபைப்ரோ அடினோமா பிரெஸ்ட், ஒரு குறைஞ்ச சதவீதம் கேன்சர் கூட வந்துருது. இது எல்லாத்துக்கும் காரணம் உயிர் சத்து இல்லை. உயிர் சத்து இருந்தாதான் அந்த செல்ஸ் கரெக்டா பிஹேவ் பண்ணி டிஷ்யூவா வர முடியும்.
தேஞ்சிட்டு இறந்துரும், முளைக்காது. அப்ப தேய்மான வியாதியா சுகர் பிரஷர்லாம் 60% 6-fold இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்படின்றப்போ நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கொள்ளணும், அந்த கொலஸ்ட்ரால் பாடி இதுல இருந்து தயார் பண்ணுது. இன்றைய மத கொழுப்புன்னு சொன்னேன் ஒரு வார்த்தையில. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், விதையில இருந்து செடி முளைக்குது. இது பெரிய உண்மை இல்ல, இதை நம்ம படிச்சிருக்க வேணாம், தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான். விதையில இருந்து முளைக்கிற சத்து, உயிர் சத்து தான் இருந்தாதான் அந்த செடி முளைக்க முடியும். அந்த உயிர் சத்து கொழுப்பு தான் எண்ணெய்க்கு வருது. ஏன்னா எல்லா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், பாமாயில் எல்லாமே ஒரு விதை, கொட்டை, பயிர்ல இருந்து தான் வருது. அந்த விதையில இருந்து முளைக்கிற சத்து, உயிர் சத்து கொழுப்பு தான் அப்படியே எண்ணெய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்ப எண்ணெய்க்கு என்ன பேர் சொல்லணும்? லைஃப் அசோசியேட்டட் ஃபேட்டி ஆசிட். இட் கண்டைன்ஸ் லைஃப் ஃபேக்டர்ஸ் ஆர் growth ஃபேக்டர்ஸ். அந்த உயிர் சத்து கொழுப்பு, எண்ணெய் கொழுப்பு நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதுல 4 வகை எண்ணெயும் எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் தான் ஹையஸ்ட் ஃபர்டிலிட்டி இண்டெக்ஸ். ஒரு எண்ணெயை ரேட் பண்றதும் செழிப்பு அல்லது ஃபர்டிலிட்டி, இந்த செல்ஸோட செழிப்பு, ரோபஸ்ட் ஹெல்த் ஆஃப் த செல்ஸ், ஆலிவ் ஆயில். நம்ம நாட்டில் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், பனை எண்ணெய், பாம் ஆயில், மலேசியன் பாம் ஆயில் கிடைக்குது. அதை கொழுப்புள்ள எண்ணெயா ஆயில் மில்ல இருந்து வாங்குங்க. வெர்ஜின் ஆயில் ஆர் நேச்சுரல் ஆயில். இட் ஷுட் கண்டெயின் இட்ஸ் ஃபேட் காம்பனன்ட், ஃபேட்டி ஆசிட்ஸ் கண்டென்ட் இருக்கணும். அப்பதான் அந்த 46 வகையான எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம டயட்ல சப்ளை கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், டிஹெச்ஏ, டிஹெச்இஏ, அரக்கிடானிக் ஆசிட், ஓலிக் ஆசிட், லினோலினிக் ஆசிட், இது எல்லாம் நமக்கு ஒரு எண்ணெயில வந்துடாது. அதனால தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தென்னை மரத்து காய்க்கிற செழிப்பு, பனை மரத்து பலன் நமக்கு வேணும். பனை எண்ணெயும் எடுத்துக்கோங்க. 4 எண்ணெயும் செக்கு எண்ணெய் ஆயில் மில்ல இருந்து லூஸ்ல டின்ல தூக்குவாளி கொண்டு போய் வாங்குங்க. எண்ணெய் ரிஃபைன்ட் ஆயில நம்ம என்ன பண்றோம்? அந்த கொழுப்பை எடுத்துறோம். கொழுப்பை எடுத்துட்டோம்னா உயிர் சத்து எல்லாம் வெளியே போயிருது. அப்ப ஆயில், we are making the oil to die or deprived of its life factors. அப்ப எண்ணெய் இறந்து போக வச்சு சாப்பிட்டோம்னா நம்முடைய உயிர் சத்து உற்பத்தி இருக்காது, செல்ஸ் உற்பத்தி இருக்காது. அப்ப தேய்மான வியாதியும் கட்டி கேன்சரும் ஆட்டோமேட்டிக்கா கூடிரும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க நம்புறேன். ஓகே. அப்படின்றப்போ ரிஃபைன்ட் ஆயிலோ சூரியகாந்தி விதை பாக்கெட் எண்ணெயோ வேண்டாம். அது கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய் வேண்டாம். கொழுப்புள்ள எண்ணெய் தான், வெர்ஜின் ஆயில் தான் நம்முடைய ஜீவநாடி. ஏன்னா அது முளைக்கிற விதையிலிருந்து வர்ற உயிர் சத்து கொழுப்பு எண்ணெயிலிருந்து நம்முடைய உயிர் சத்தா, நம்முடைய செல்ஸா, நம்முடைய ஜீவநாடியா மாறுது. அப்ப எண்ணெய்க்கு ஒரு பேர் சொல்லணும்னா அது உயிர் சத்து கொழுப்பு. அது நமக்கு நம்முடைய ஜீவன் அந்த எண்ணெய் கொழுப்புல தான் வருது. அதை புரிஞ்சுக்கலாமா? 2வது என்ன சொல்ல விரும்புறோம்னா, அந்த சூரியகாந்தி விதை பட்சி பறவைக்குன்னு ஆண்டவன் அமைச்ச அமைப்பு. அது ஓப்பன் சீட், அது பட்சி பறவை ஒரு சிக்கன் சாப்பிட்டு அது உயிரோட இருக்கணும், அதோடைய செல்ஸ் ஜீவிக்கணும், அதற்காக படைச்சது. ஏன்னா அதுல 6 மடங்கு HDL LDL கண்டென்ட், அந்த லைப்போ புரோட்டீன்ஸ் குறைவா இருக்கு நிலக்கடலை விதையோட. சின்ன விதை, அதுல இருக்கிற உயிர் சத்து கொழுப்பை நம்ம எடுத்துட்டோம்னா, அப்போ சூரியகாந்தி விதை சாப்பிட்றப்போ, எண்ணெய் சாப்பிட்றப்போ, கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய் சாப்பிட்றப்போ, பேக்கெட் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் சாப்பிட்றப்போ 6 மடங்கு 60% ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் கூடும். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறாதீங்க, கொழுப்பு இல்லாத எண்ணெய் சாப்பிடுங்க, ரிஃபைண்ட் ஆயில் சாப்பிடுங்க நம்ம சொல்றப்போ என்ன செய்யறோம்? இன்னொரு 6 மடங்கு 60% அவங்களுக்கு என்ன செய்யறோம்? ஹார்ட் அட்டாக் கூடிதான் வரப்போகுதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது எந்த டேட்டால பப்ளிஷ் ஆகுது? ஃப்ராமிங்ஹாம் டேட்டா இன்டர்நேஷனல் ஸ்டடி, வே பேக் இன் 1990s it was published. ஓகே. அப்போ எண்ணெயை பத்தி நல்ல கொழுப்புள்ள எண்ணெய்ன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அது உயிர் சத்து கொழுப்பு. 2வது விதை பயிர்ல இருந்தா எண்ணெய் எடுக்கிறோம். அப்ப விதை பயிர் பலகாரங்கள், பண்டங்கள் நம்ம செய்து சாப்பிடணும். அப்படின்னு சொல்ல போனா, உதாரணத்துக்கு ராகி கம்பு கூழு, அதாவது கம்பு கேப்ப கூழு, எள்ளி தெளிச்சா எப்படி விதை செடி செழிப்பா முளைக்குதோ அந்த மாதிரி அந்த செழிப்பு நம்முடைய செல்ஸுக்கு தேவைப்படுது. பாரேஜ்னா நம்ம ஈஸியா நம்ம குடிச்சிட்டு போயிடலாம். ராகி கம்பு கேப்ப கூழு, கொண்டக்கடலை, பட்டாணி, சோயாபீன்ஸ், மொச்சை குருமா, நிலக்கடலை, முந்திரி பருப்புல செய்த பலகாரங்கள், உளுந்த வடை, பருப்பு வடை, தேங்காய் சட்னி, சுசியம், இந்த மாதிரி பயிர்களில் பண்ண பலகாரங்கள் விரும்பி சாப்பிடுங்க. முளைகட்டின பயிரெலாம் நமக்கு பத்தாது, ஆடு மாடுக்கு வேணா அதுல ஃபங்கல் அட்டாக்லாம் வரும். பலகாரம் பண்ணி விதைப்பயிர் பலகாரம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த விதைப்பயிலும் செடி முளைக்கிறனால அதுக்கும் உயிர் சத்து கொழுப்பு நம்ம பேர் சொல்றோம். அப்ப கொழுப்புள்ள எண்ணெயும் உயிர் சத்து கொழுப்பு, விதைப்பயிர் பலகாரங்களும் உயிர் சத்து கொழுப்பு. 3வது முட்டையிலேருந்து
கோழி குஞ்சு தான் முளைக்குது. ஒரு முழு முட்டை மஞ்சக்கரு சேர்த்து ஆம்லெட்டோ பொடி மாசம் போட்டு சாப்பிடுங்க. அதுவும் உயிர் சத்து கொழுப்புன்னு வரும். அதுவும் இன்றியமையாத கொழுப்புல அடங்கிருது. ஒரு முட்டைக்கு மேல சாப்பிட்டோம்னா பயோட்டின் டெஃபிஷியன்சி வரும். அது வேண்டாம். அதே மாதிரி 4வது பால், தயிர், மோர், வெண்ணெய். இப்ப நான் இதுவரைக்கும் சொன்ன 3 இது கொழுப்புள்ள எண்ணெயும் கொட்டை விதை பயிர் பலகாரங்களும் முட்டை மஞ்சக்கரு சேர்த்து ஒரு நாளைக்கு 1 உயிர் சத்து. பால், தயிர், மோர், வெண்ணெய்யும் நல்ல கொழுப்பு, குழந்தைக்குரிய ஆகாரம். அது நல்ல கொழுப்புன்னு வந்துடும். அது மாதிரி செதில் செவுளுள்ள மீனும் நல்ல கொழுப்பு, ஒமேகா 3, 6 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. ஆக மொத்தம் உங்களுக்கு 5 சொல்லியிருக்கிறேன். இன்றியமையாத கொழுப்புல 3 உயிர் சத்து கொழுப்புன்னு நம்ம வகை பிரிக்கலாம். விதைப்பயிர்ல இருந்து செடி முளைக்குது. விதைப்பயிர் பலகாரங்கள், கம்பு கேப்ப கூழ்ல இருந்து வடை, பருப்பு இருந்து சாப்பிடுங்க. அது உயிர் சத்து கொழுப்பு. கொழுப்புள்ள எண்ணெய், பாக்கெட் எண்ணெய் இல்லாம ஆயில் மில்ல இருந்து வாங்குற அந்த வெர்ஜின் ஆயில், அதுல சமைச்சு சாப்பிடுங்க. 4 எண்ணெயும் வேணும். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், பாமாயில். உள்ள மீன் நல்ல கொழுப்பு. இது 5 சேர்ந்து ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 20-25 டீஸ்பூன் தேவைப்படுது. தேவைப்பட்டா சரீரம் அல்லது உயிர் சத்தை தயார் பண்ணி, செல்ஸை தயார் பண்ணி, அது பாட்டுக்கு அது போற பாதையில ஆண்டவன் கொடுத்த ஜீன் கமாண்ட் பண்ணி நார்மலா செழித்து அதோடைய பாதை சேஃபா, வியாதிகள் குறைவா, தீமான வியாதிகள், கட்டி கேன்சர் இல்லாம அது செல்லும். இன்னொரு இந்த மாதிரி பேசுறப்போ கொலஸ்ட்ரால் ஆக மொத்தம் நம்முடைய ஜீவநாடி. இன்னொரு வகை கொழுப்பு இருக்கு, அது மிருக கொழுப்பு. அதுக்கு பேரு ட்ரைகிளிசரைட். அது கொலஸ்ட்ரால் அல்ல. அந்த மிருக கொழுப்பு தான் நம்முடைய உயிருக்கு ஆபத்து கொடுக்கும். அந்த மிருக கொழுப்பு நமக்கு 2 சோர்ஸ் இருக்கு. ஒரு சோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மட்டன், சிக்கன் நீங்க சாப்பிட்றப்போ அந்த மீட்டை சாப்பிடலாம். ஆனா அந்த பிளட்டை வாஷ் பண்ணிடணும் 7 தடவையாவது. அதுல இருக்கிற அந்த கொழுப்பு எடுத்து குப்பை தொட்டில போட்டு நீங்க எரிச்சிருங்க. டிஸ்கார்ட் த ஃபேட் அண்ட் வாஷ் அவே த பிளட் ஆஃப் தி மீட். அந்த மீட்டோ, எலும்பு கறியோ அல்லது ஈரல் கறியோ நீங்க சாப்பிடலாம். அது உங்களுக்கு புரோட்டீன் ரிச் டயட்னு வந்துடும். ஆனா அந்த கொழுப்பு தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் 6 மடங்கு கொடுக்கும். அந்த ஃபிகர்ஸ் எப்படின்னா, ட்ரைகிளிசரைட் 160க்குள்ள இருக்கணும். அது 265 தாண்டிச்சுன்னா 6 மடங்கு ஹார்ட் அட்டாக் கூடி வரும். மிருக கொழுப்பு ஹார்ட் அட்டாக் கொடுக்கும். எண்ணெய் கொழுப்பு புது ரத்த நாளங்கள், உள் பகுதி ரத்த நாளங்கள் புதுசா புதுப்பிக்கப்பட்டு அடைக்காது, சுருங்காது, தேயாது. அதனால ஹார்ட் அட்டாக் வரவிடாம, பக்கவாதம் வரவிடாம 60% 6 மடங்கு உங்களை காப்பாற்றி விடும். HDL 60க்கு மேல இருக்கணும். ட்ரைகிளிசரைட் 160க்குள்ள இருக்கணும். இது மிருக கொழுப்பு. HDL நமக்கு உயிர் சத்து கொழுப்பு. இதுதான் உங்களுக்கு ஃபிகர்ஸ். இன்னொரு சோர்ஸ் ஆஃப் அனிமல் ஃபேட் இருக்கு. அது எப்படின்னா, செதில் செவுள் இல்லாத மீன். அந்த செதில் செவுள் இல்லாத மீன்னா நண்டு, இறாலு, வஞ்சிரம், திருக்க மீன். எனக்கு ரொம்ப பேர் தெரியாது. செதில் செவுள் இருக்கும். கண்ணாடி மாதிரி செதில் செவுள் இருக்கிறன்னா அது மீன். செதில் செவுள் இல்லையா, அது நீர்வாழ் நஞ்சுள்ள மிருகம். அதுல ஒரு டாக்ஸின் இருக்கு. பாம்பு, தேளுக்கு சமமா ஒரு விஷம் இருக்கு. அந்த விஷத்துக்கு நம்ம பாடியில அந்த விஷத்துக்குரிய ஃபிளஷ் காம்பனன்ட் நம்ம பாடியில எந்த பகுதியை அதை ரிசம்பிள் பண்ணுதோ அதை மாலிகுலர் மிமிக்ரைன்னு போய் ஒரு ஆட்டோஇம்யூன் மீடியேட்டட் டிஸ்ட்ரக்ஷன் நம்ம செல்ஸ்ல வந்துருது. நடக்க முடியாத, கண்ணு தெரிய முடியாத வியாதிகள், அக்யூட் டிமைலேஷன், கியான்பாரே சிண்ட்ரோம், கால்ல இருந்து திடீர்னு நடக்க முடியாம பவர் குறைஞ்சிட்டு மூச்சு கொடுக்குற மிஷின்ல போட்டு உயிருக்கு ஆபத்து கொடுக்குற வியாதிகள், இடுப்பு கீழே விளங்காம போயிடும், டிரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ், பாலிராடிகுலோபதி, அப்புறம் செரிப்ரோ வாஸ்குலைட்டிஸ், ரத்த நாளங்களை அழிச்சிரும். அது முக்கியமா அந்த ஃபிளஷ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிராப், அதெல்லாம் நண்டு ஃபிளஷ் எல்லாம் மூளை மாதிரியே வெள்ளையா இருக்கும். அதனால மூளையை டேமேஜ் பண்ற நிறைய நஞ்சு அதில் இருக்கிறதுனால சுண்ட டைம்ல, ஒரு சுவிட்சை போடுற டைமுக்குள்ள நடக்க முடியாம, கண்ணு தெரிய முடியாம, நினைவு இல்லாம, 4 கை கால் விளங்காம, குவாட்ரிபரீசிஸ், செரிப்ரோ வாஸ்குலைட்டிஸ், மைக்ரோ ஆஞ்சியோபதிக், சின்ன ரத்த குழாய் 1 மில்லிமீட்டருக்குள்ள மயிரில் ரத்த குழாயும் டேமேஜ் பண்ணிருது. அல்ல பெரிய கண்ணுக்கு தெரிஞ்சக்கூடிய 2-3 மில்லிமீட்டர் ரத்த குழாய்களையும் அப்படியே சாப்பிட்டு டேமேஜ் பண்ணும். ஆட்டோஇம்யூன் மீடியேஷன் அது ஒண்ணு செய்யுது. ரத்தத்துல இருக்கிற அணுக்கள், வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், பிளேட்லெட் அணுக்களை அழிக்கிற வியாதிகள், ஆட்டோஇம்யூன் ஹிமாலிட்டிக் அனிமியா, த்ராம்போசைட்டோபீனியா, பான்சைட்டோபீனியா வந்துருது. அது மாத்திரமல்ல, அது குடல் வழியா, வாய் வழியா போறதுனால சுண்ட டைம்ல அக்யூட் ஆஞ்சினியூராட்டிக் எடிமா, சடன் டெத் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். அல்லது குடல் வழியா போறப்போ கோலிசிஸ்டைட்டிஸ், கால் பிளாடர் கேன்சர், pancreatic GI tract, liver malignancies, cancers வந்துருது. acute appendicitis,
அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், ஆட்டோமியூன் குரோன்ஸ் டிசீஸ், இந்த மாதிரி நோய்களெல்லாம் எதிர்ப்பு சக்தி நம்மளை குடல் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை அழிக்கிற வியாதிகள் தேவையில்லாம விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். அது மாத்திரமல்ல, அக்யூட் கிட்னி ஃபெயிலியர், நெஃப்ரைட்டிஸ், அக்யூட் ஏர்டிகேரியா, சொல்லிட்டே போனா எந்த உறுப்புகளை வேணாலும் நம்ம சரீரத்துல அந்த ஃபிளஷ் ரிசம்பிள் பண்ணதோ அதை அழிச்சிரும் சுண்டு நேரத்துல. அது கொடிய உயிர் போராட்டங்களை கொடுத்துரும். ஆகையினால் செதில் செவுள் இல்லாத மீனை வாங்க வேண்டாம். அது எவ்வளவு ருசினாலும் நம்முடைய உயிருக்கு ஆபத்து. அந்த ட்ரைகிளிசரைட், ஆட்டுக்கறி கோழிக்கறியிலையாவது கொழுப்பு எடுத்துட்டு சாப்பிடுங்க, அதனால நஞ்சில்லைன்ற வார்த்தை கொடுத்துடலாம். மீட்டை சாப்பிடுங்க, கொழுப்பை சமைக்காதீங்க, ரத்தத்தை சமைக்காதீங்கன்னு சொல்லிடலாம். ஆனா செதில் செவுள் இல்லையா, அது மீன் அல்ல, பாம்பு தேளுக்கு சமமான விஷம் உள்ள நீர்வாழ் நஞ்சுள்ள மிருகம். அதனால அதை வாங்க வேண்டாம். ஏன்னா மூல நரம்பு வியாதிகளோ, தோல் வியாதியோ, கிட்னி வியாதியோ, ரத்த அணுக்கள் அழிக்கிறதோ, அல்லது அக்யூட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீட்டா செல்ஸ் போய் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் வரலாம், அல்லது மயிர் அணுக்கள் அழிச்சிடலாம். செல்ஸ்ல எது வேணாலும் அதை அழிக்கலாம். அதனால அதை வாங்காதீங்க. ஆக மொத்தம் நான் இதுல வரைக்கும் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, கொலஸ்ட்ரால் நம்முடைய ஜீவனாடி. அது கொலஸ்ட்ராலுடைய சோர்ஸ் முக்கியமா சொல்ல போனா எண்ணெய் கொழுப்பு அல்லது விதைப்பயிறு, அது பலகாரங்கள் எடுத்துக்கோங்க. விதைப்பயிரை சாப்பிட நேரம் இல்லானாலும் எண்ணெய் தாளிச்சதுக்கு யூஸ் பண்ணுவோம். எண்ணெய் கட்டாயமா கொழுப்புள்ள எண்ணெயை தான் இருக்கணும். ஆயில் மில்லுன்னு வர வெர்ஜின் ஆயிலா தான் இருக்கும், நேச்சுரல் ஆயில். இட் ஷுட் நாட் பி ரிஃபைன், இட் ஷுட் கண்டெயின் ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட். ஆனா மிருக கொழுப்பு ரத்த குழாயை அடைக்கும், அது நமக்கு தீமை பண்ணும். அது ட்ரைகிளிசரைட், அதுக்கு பேர் கொலஸ்ட்ரால் அல்ல. நம்முடைய செல்ஸும், நம்முடைய உயிர் சத்தும், நம்முடைய ஜீவனாடியும், நம்முடைய செல்லோட உயிரும் கொலஸ்ட்ரால் தான். கொலஸ்ட்ரால் கட்டாயம் நமக்கு வேணும். மிருக